ஸோ நவீன கால குழப்பங்களும் அதற்கான தீர்வுகளும் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோங்க. இன்னைய தலைப்பு வந்து பிஹேவியரிசம் பற்றி பார்க்க போகிறோம். எப்படி இந்த பிஹேவியரிசத்தில் வந்து தவறான மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள், ஹராமான விஷயங்கள் இருக்குது என்பதை பார்க்க போகிறோம். இதுக்கு தமிழில் வந்து நடத்தை இயல் என்று சொல்லுவாங்க, அல்லது நடத்தை கோட்பாடு என்றும் சொல்லுவாங்க, நடத்தை கொள்கை என்றும் சொல்லுவாங்க, பிஹேவியரிசம். ஸோ வந்து இதில் இருக்கக்கூடிய தவறான விஷயங்கள் என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உளவியல் பள்ளியோடு சார்ந்த ஒரு விஷயம் என்று சொல்கிறோம், சைக்காலஜி சார்ந்த. இது வந்து உள் இருக்கக்கூடிய மனநிலைகளை விட பெரும்பாலும் சூழல் மற்றும் நிபந்தனையால் வடிவமைக்கப்பட்ட கவனிக்கத்தக்க அளவிடக்கூடிய நடத்தைகளில் கவனம் செலுத்தும் ஒரு உளவியல் பள்ளியை சார்ந்தது தான் இந்த விஷயம். ஜான் பி வாட்சன் போன்ற முக்கிய நபர்கள்லாம் வெளிப்புற செயல்களை அறிவியல் பூர்வமாக படிப்பது, உள்நோக்கத்துடன் வேறுபடுத்துவது மற்றும் நடத்தை தூண்டுதல்கள் மற்றும் விளைவுகளுடன் தொடர்பு படுத்துவதை வலியுறுத்தினாங்க. இது வந்து நடத்தையை ஆய்வு செய்ய பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லலாம், மனிதனுடைய நடத்தையை. ஸோ வந்து தமிழில் வந்து இந்த நடத்தை இயல் என்பது, பிஹேவியரிசம் என்பது மனிதனுடைய நடத்தையை சுற்றுச்சூழல் தூண்டுதலுக்கு ஒரு பிரதிபலிப்பாக கருதுவது தான் இந்த பிஹேவியரிசம். இது கண்டிஷனிங் மூலியமாக கற்றுக்கொள்ளப்படுது. ஸோ இந்த பிஹேவியரிசத்தோட ஃபவுண்டர் யாருன்னு சொல்லணும்னா ஜான் பி வாட்சன் என்று சொல்லுவாங்க. இவர் வந்து இதனுடைய நிறுவனர். மனதை வந்து கட்டமைப்பு வாதம், அதாவது மனதை படிப்பதை எதிர்த்து வாதிட்டவர் மற்றும் வெளிப்புற கவனிக்கத்தக்க நடத்தைகளில் கவனம் செலுத்துவதை ஊக்குவித்தவர் என்று சொல்லலாம். சரி, இது எப்படி இஸ்லாத்துக்கு முரணாக இருக்கிறது? இதில் தவறான பிழையான இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனுஷனை ஒரு இயந்திரம் மாதிரி தான் பார்ப்பாங்க. இதில் மிருகம் போல பார்ப்பாங்க. எல்லா நடத்தைகளுமே சுற்றுச்சூழல், வெகுமதி, தண்டனை மூலமாக உருவாகின்றன என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம் இது. ஆத்மா, அதாவது ரூஹ் என்பதே இல்லை என்று மறுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் தான் இது. மேலும் வந்து நோக்கம், சுதந்திர, விருப்பம் இது எல்லாமே இல்லை என்று மறுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம். ஒருத்தனுடைய சிந்தனை ஆகட்டும், நம்பிக்கை ஆகட்டும், நெறிமுறைகள் ஆகட்டும், எல்லாமே பயிற்சியால் உருவான பழக்கங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். எளிமையாக சொல்லணும்னா இவங்களுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனுஷன் என்பவன் யாருன்னா ஸ்டிமுலஸ் பிளஸ் ஒரு ரெஸ்பான்ஸ், இவன் தான் மனுஷன். பிஎஃப் ஸ்கின்னர், ஜான் பி வாட்சன் இவங்கெல்லாம் இதுல வந்து முக்கியமான தலைகள் என்று சொல்லலாம். இந்த பிஹேவியரிசத்தை பற்றி அதிகம் எடுத்துரைத்தவர்கள் என்று சொல்லலாம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்கிறது? மனிதனுக்கு ரூஹ், ஆத்மா என்று ஒன்று உண்டு என்று சொல்லுது. அந்த ரூஹை அவன் என்ன செய்ய வேண்டும்? சுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் அவன் சொர்க்கம் கிடைக்கும். மனுஷனுக்கு அறிவு என்பது உண்டு, அக்குல் என்று உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அக்குல் இருந்தால் தான் அவனால் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அவனால் அறிய முடியும். அவனுக்கு ஒரு கல்பு ஒன்று இருக்கிறது, இதயம் என்று ஒன்று உண்டு என்று இஸ்லாம் சொல்லுது. அடுத்து இஹ்தியார் என்பது இருக்கு, சுய விருப்பம் என்பது இருக்கு. அவனுக்கு பொறுப்பு இருக்குது, கணக்கெடுப்பு இருக்கு, மறுமையில் அவன் வந்து கணக்கு காட்ட வேண்டும் அவனுடைய செயல்களுக்கு. ஸோ நடத்தைவாதம், இந்த நடத்தை இயல் என்பது, பிஹேவியரிசம் என்பது இவை அனைத்தையும் மறுக்கக்கூடியது அல்லது புறக்கக்கூடிய ஒரு தவறான வழிகட்ட சித்தாந்தம் என்று சொல்லலாங்க. மனுஷனை கரெக்டாக விளக்க முடியாது இவங்களால, எந்த சித்தாந்தத்தாலையும். ஏன்னா மனுஷனை படிச்ச அல்லாஹ்வால தான் அதை விளக்க முடியும். அது குரான்ல நீங்க பார்க்கலாம் இல்லைங்களா? சூரத்து ரூமுடைய 30வது ஆயத், வாக்கிம் வஜ்ஹக லில்லதீன ஹனீஃபன் ஃபித்ரத்தல்லாஹி அல்லதி ஃபதர நாஸ அலைஹா லா தப்தீல லி ஹல்கில்லாஹ் என்று அல்லாஹ் சொல்றான். தாலிக தீனுல் கய்யிம் வலாக்கின் அக்தர நாஸி லா யஅலமூன் என்று சொல்றான். நீங்க உங்களுடைய முகத்தை வந்து தூய இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கமே முற்றிலும் திரும்புங்க, நிலைநிறுத்துவீராக என்று அல்லாஹ் சொல்றான். எந்த மார்க்கத்தில் அல்லாஹ் மனிதர்களை படைத்தானோ அதுவே அவனுடைய நிலையான இயற்கையான மார்க்கம். அல்லாஹ்வின் படைத்தல்ல நீங்க மாற்றம் என்பது இல்லை, அதுவே நிலையான மார்க்கமாகும் என்று சொல்றான். ஆனா மனிதர்களில் பெரும்பாலானோர் இதை அறிய மாட்டார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்றான். நடத்தைவாதம் என்ன சொல்றதுன்னா, மனுஷன் பிறக்கும் போது எந்த இயல்பும் இல்லாதவன் அப்படிதான் பிறக்கிறான் என்று சொல்றது. ஆனா அல் குர்ஆன் இதை முழுவதுமாக மறுக்கிறது. அவனுக்கு அந்த ஃபித்ரா என்பது இருக்குது, அதனோடு தான் அவன் பிறக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு குழந்தையும் தனது ஃபித்ராவின் மீது தான் பிறக்கிறது என்று. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய முக்கியமான ஒரு ஹதீஸ். ஸோ ஒரு மனுஷனுடைய ஃபித்ராவை சூழல், அவனை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் பாதிப்பை ஏற்படுத்தலாம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஆனா நெறியை உருவாக்க அவனால் முடியாது. இந்த நடத்தைவாதம் என்பது வந்து வெளிப்புற செயல்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும், நியத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதுங்க. ஆனா இஸ்லாம் இன்னமல் அமாலு பின் நியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தே என்று சொல்கிறது. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய முக்கியமான ஹதீஸ். ஸோ ஒரே செயல் ஒருவருக்கு நன்மையாக இருக்கலாம், மற்றவருக்கு பாவமாக இருக்கலாம், அவங்களுடைய நியத்தை பொறுத்து. ஆனால் இந்த பிஹேவியரிசத்தால இதை விளக்கவே முடியாது ஒருபோதும். ஏன்னா நியத்தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. அடுத்தது, மனிதனுக்கு தேர்வு உரிமை என்பது இருக்கு. அவன் வந்து இயந்திரம் போல கிடையாது, ரோபோட் கிடையாது.
ஆனா இந்த நடத்தைவாதம் என்ன சொல்லுது? மனுஷனுக்கு உண்மையான தேர்வு உரிமை எல்லாம் கிடையாது அப்படி என்று சொல்லுது. அவன் இயந்திரம் போல என்று சொல்லுது. அல் குர்ஆன் சூரத்துல் இன்சானுடைய 3வது ஆயத் நீங்க பார்க்கலாம். நான் அவனுக்கு வழியை காட்டணும், அவன் நன்றி செலுத்துபவனா அல்லது மறுப்பவனா என்பது அவனுடைய விருப்பம் அது என்று சொல்லுது. ஸோ இது கஹஃபுடைய 29வது ஆயத் நீங்க பார்க்கலாம். வகுலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும் ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் ஃபமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர் என்று அல்லாஹ் சொல்றான். நபியே, இன்னும் நீங்கள் சொல்லுங்க, இந்த சத்திய வேதம் வந்து உங்களுடைய இறைவனிடமிருந்து வந்துள்ளது. ஆகவே விரும்புபவர் அதனை நம்பிக்கொள்ளட்டும், இன்னும் விரும்புபவர் அதை நிராகரிக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அநியாயக்காரர்களுக்கு நரக நெருப்பை நிச்சயமாக நாம் சித்தப்படுத்தியுள்ளோம் என்பதையும் அல்லாஹ் சேர்த்து சொல்றான். இன்ன ஆத்ததனாலி தாலிமின நேர அஹாதபிஹிம் சுராதி குஹா என்று சொல்றான். ரொம்ப எச்சரிக்கை ஊட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மனுஷனுக்கு ஒரு சுய விருப்பம் இருப்பது என்பது உண்மை, சுதந்திர விருப்பம். அது அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கிறான். மேலும் அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த நடத்தைவாதம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, குற்றவாளிகளுக்கு பொறுப்புலாம் கிடையாது, தண்டனை என்பது அர்த்தமற்றது என்று சொல்லுது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்த செயலுக்கு, தான் சம்பாதித்ததுக்கே பிணையாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்றான். குல்லு நப்சின் பிமா கஸபத் ரஹீனா, ஒவ்வொரு மனுஷனும் தான் சம்பாதிச்சதுக்கு பிணையாக இருக்கிறான் என்று சொல்கிறது. ஸோ அவன் ஒரு பொறுப்புதாரியாக இருக்கிறான். மேலும் சுன்னாவின் மூலம் நம்ம பார்க்கலாம் இல்லைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை திருத்த சொல்லி எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க. உடலில் ஒரு இறைச்சி துண்டு உண்டு, அது நன்றாக இருந்தால் முழு உடலும் நன்றாக இருக்கும் சொல்றாங்க. அதுதான் உள்ளம். உள்ளம் சீர்திருத்தம் அடைய வேண்டும், அப்பதான் அவனுடைய செயல்கள் சீர்திருத்தம் அடையும். ஸோ பாவத்திற்கு சூழலை காரணமாக கூற மறுத்தார்கள். நடத்தைவாதத்துல சூழல் காரணம் என்று சொல்லுவாங்க. இஸ்லாம்ல பொறுப்பு உன்னிடம் தான் இருக்கிறது, சூழலை அறிந்து அவன் பொறுப்போடு செயல்பட வேண்டும். இந்த நடத்தைவாதத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் மனுஷனை மிருகமா சித்தரிக்கிறது, ஆத்மா என்றே இல்லைன்றது, ரூஹ் என்பது ஃபித்ராவை எல்லாம் மறுக்கக்கூடியதாக, சுய தேர்வை மறுக்குது, மனுஷனுக்கு நோக்கம் இல்லாம இருக்கிறான் என்று மனுஷன் என்று சொல்லுது, அவனுக்கு கணக்கெடுப்புலாம் கிடையாது என்று சொல்லுது. ஆனா இஸ்லாம் மனுஷனை கண்ணியப்படுத்துகிறது. ரூஹ் இருக்கு என்று சொல்லுது, ஃபித்ரா சுய தேர்வு இருக்குது என்று சொல்லுது. நோக்கத்தை கொண்டுதான் அவன் மையமாக வாழ்கிறான், மேலும் மறுமை நாள் அவன் செய்ததற்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுது. ஸோ நவீன காலத்துல இது எப்படிலாம் ப்ரொமோட் பண்றாங்க இந்த வழிகேட்ட சித்தாந்தத்தை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மூலியமாக இல்லைங்களா. ஸோ இந்த நடத்தைவாதம் என்பது பிஹேவியரல் சயின்ஸு, ஹேபிட் இன்ஜினியரிங், நட்ஜ் தியரி, நியூரோ மார்க்கெட்டிங், இந்த மாதிரிலாம் பெயர்களை மாற்றி மாற்றி இந்த தவறான வழிகட்ட சித்தாந்தத்தை இன்றைய காலத்தில் அது பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த நடத்தைவாதம் மனுஷனை மிருகமாக்குது. இஸ்லாம் மனிதனை அல்லாஹ்வின் அடிமையாக உயர்த்துகிறது. குறிப்பாக இன்றைய இருக்கக்கூடிய மூவிஸில் கூட பார்க்கலாம், எப்படி ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா, மனுஷனை ஒரு இயந்திரமாக காட்டுவாங்க, குற்றவாளியை நிரபராதியாக மாற்றி விடுவாங்க. வில்லை ஏன் அப்படி செய்கிறான்னா சைல்ட்ஹுட் டவுமா, அதனால தான் செய்கிறான் என்று சொல்லுவாங்க. குற்றம் ஏற்படுறதுக்கு முழுக்க முழுக்க சமூகத்துடைய தவறு தான் அதுன்னு சொல்லுவாங்க. தௌபாவே இல்லை என்று சொல்லுவாங்க. பாவம் இந்த இடத்துல மறைக்கப்படுது. குறிப்பாக பார்க்கலாம், ஒழுக்கம் இல்லாதவன்லாம் ஹீரோவா காட்டப்படுறான் இல்லைங்களா. பாவம் செஞ்சாலும் அவன் வெற்றி பெறக்கூடியவன் என்று காட்டுதான். கார்ட்டூன்ஸ் மூலியமா நீங்க பாத்தீங்கன்னா, தவறு செய்வது ஒரு கூலான ஒரு ஆட்டிடியூடு, நல்ல ஆட்டிடியூட் மாரி கேட்குறாங்க. பெற்றோர்கள்லாம் அவுட்டேட்டட், அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது என்பது மேல காட்டுவாங்க. அந்த பிள்ளை போய் பெற்றோரை திட்டுவான். அதுதான் கார்ட்டூன்ல இருக்கும் பெரும்பாலும். ஸோ நவீன திரைப்படங்கள்ல இதை எப்படி ப்ரொமோட் பண்றாங்கன்னா, சிஸ்டத்தை பிளேம் பண்ணுங்க, அவனை பிளேம் பண்ணாதீங்க, பழி சுமத்தாதீங்க, உங்களோட இன்ஸ்டிங்க்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சொசைட்டி தான் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்று சொசைட்டி மேல முழு பழியும் சுமத்திடுவாங்க. அவனுக்கு வேற வழி இல்லை, அதனால தான் அவன் செஞ்சான் என்றெல்லாம் சொல்லி முடிச்சிருவாங்க. பாவம்லாம் சாதாரணமாக ஆக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு ஆசைக்கு கட்டுப்பாடே இல்லை என்றெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய படங்கள் அவனை அப்படி சித்தரிக்குது. ஆசையை தொடர்ந்து நீ இப்போ, அது எவ்வளவு ஹராமா இருந்தாலும் பரவாயில்ல என்று. மறுமை என்பது இல்லை, மனுஷன் என்பவன் சூழலுடைய விளைவுதான் என்று காட்டுகிறது. ஸோ இதை பார்த்துட்டு வளரும்போது பிள்ளைகள் அந்த தவறான வழிகட்ட சித்தாந்தத்துல தான் வளருவாங்க. மேலும் பாவமான விஷயங்கள்ல தான் அவர்கள் ஈடுபடுவார்கள். ஸோ இஸ்லாம் இதற்கு சொல்லக்கூடிய சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தஸ்கியத்துன் நப்ஸ், உள்ளத்தை சுத்தப்படுத்துங்க என்று சொல்லுது. முஜாஹதா செய்யுங்க, உள்ளத்தோடு போராடுங்க, தௌபாவை அதிகப்படுத்துங்க, இஹ்லாஸோடு நீயத்து உங்க உள்ள தூய்மையோடு எது செஞ்சாலும் செய்யுங்க, அல்லாஹ்வுக்காகன்னு செய்யுங்க, தக்வாவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லுது. யார் தன்னுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துறானோ அவன் தான் வெற்றி பெற்றவன் என்று சொல்லுது. சூரத்து ஷம்ஸுடைய 9வது ஆயத். ஸோ இவங்களோட மெயினான வழிகட்ட சித்தாந்தம் என்னன்னா, இந்த பிஹேவியரிசத்துல மனுஷன் தன்னுடைய ஆன்மாவால் இயங்கல, மாறாக அவனுக்கு வெளிப்புறத்துல கிடைக்கக்கூடிய அந்த வெகுமதி தண்டனையால தான் முழுக்க முழுக்க இயங்குகிறான் என்று சொல்லக்கூடிய தவறான சித்தம் அது. இன்னைக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம்ஸ்ல பார்க்கலாம், நல்ல மனுஷனாக ஆக என்பதை பெரும்பாலும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லாது. நல்லது செஞ்சா பரிசு, தவறு செஞ்சா தண்டனை, அவ்வளவுதான்.
ஸோ குழந்தை வந்து ஒரு பரிசுக்காகவும் பயத்துக்காகவும் தான் படிக்க ஆரம்பிக்குது. உள்ள ஒழுக்கத்தை டெவலப் பண்ணிக்கணும் என்பதற்காக படிக்கிறது இல்லை. பெரும்பாலான இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமும் சிலபஸும் அப்படிதான் இருக்கு. அல்லாஹுடைய பயம் அவங்களுக்கு இல்லை. நீங்க இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள்ல மொபைல், இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல நீங்க பார்க்கலாம் இல்லைங்களா? இருக்கக்கூடிய கல்ச்சரே என்னது? வியூஸுக்கு அடிமையா இருக்கிறான் மனுஷன். லைக்ஸ் வந்தா தான் அவனுக்கு சந்தோஷமே, இல்லை என்றால் கவலை. நோட்டிஃபிகேஷன் வந்தா உடனடியாக கவனம் செலுத்தக்கூடியவனா இருக்கிறான். ஸோ மனிதனை பரிசை கொண்டு இயக்குகிறாங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியால. அந்த டோபமைனை கொண்டு இயக்குறாங்க. மிருகங்களுக்கு எப்படி பயிற்சி கொடுக்குறாங்களோ அது போல மனுஷனுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அடுத்து ஒரு புறம் பேரண்டிங்ல, மாடர்ன் பேரண்டிங். குழந்தையை தண்டிக்காதீங்க, அவன் தவறு செய்யல, அவன் சுற்றி இருக்கக்கூடிய சூழல் தான் முழுக்க முழுக்க காரணம் என்று அதன் மீது தப்பு போட்டுறது. இதனால என்ன செய்வோம், அந்த குழந்தை தான் செய்த தவறை அது ஒருபோதும் உணராது. நம்மளெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் தண்டிச்சதுனால தான் சரியான முறையில் நம்ம இன்னைக்கு நல்ல ஒரு மக்களா இன்னைக்கு வந்திருக்கிறோம் சொசைட்டில. ஸோ பொறுப்பு என்பது மறுக்கப்படுது. ஸோ குழந்தை வந்து தான் செய்யக்கூடிய தவறுகளை திருத்தி கொள்ளாமலே வளருது. இதனால அவனுக்கு வேற சாய்ஸ் இல்லை, அப்படிதான் செஞ்சுட்டான், சமூகம் தான் அவனை செய்ய வச்சது. இது போன்ற விஷயங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரப்புவதனால மனுஷன் வந்து ஒரு சுய விருப்பம், சுதந்திர தேர்வு இல்லாதவன் என்று காட்டப்படுது இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள்ல எல்லாருமே. இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலை, ஆஃபீஸ் செட்டப்ல கூட நீங்க பார்க்கலாம். டார்கெட் அடைஞ்சா அவருக்கு போனஸ், அடையலைன்னா ப்ரெஷர். ஒழுக்கம் பற்றிலாம் அவங்க பேச மாட்டாங்க. பணம் மூலியமா தான் மனிதன் இயக்கப்படுகிறான். ஸோ இஸ்லாம் இது போன்ற தவறான இந்த சித்தாந்தங்கள்லாம் மறுக்குது, மேலும் நல்ல விஷயங்களை நிலைநாட்டுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பிஹேவியரிசம், நடத்தைவாதம் வந்து புதிய பெயர்களால் நம்மளை சுற்றி சுற்றி வருது, நமக்கே தெரியல. பள்ளி மூலியமாக, மொபைல் மூலியமாக, சினிமா மூலியமாக, வேலைகள் மூலியமாக, தெரப்பி மூலியமாகலாம் நம்மளை சுற்றி வருது. நம்மளால அதை இனம் காண முடியல. அது நல்லதுன்னு நினைச்சு அதுல போய் விழுந்துடுறோம். ஆனால் இஸ்லாம் மனிதனை உள்ளத்திலிருந்து சீர்படுத்த சொல்லுது. அதுதான் ரூட் என்று சொல்லுது. ஸோ நிறைய அல் குரானுடைய ஆயத்துகள் இதற்கு மறுப்பு கொடுக்கக்கூடியதா இருக்கு. குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய சூரத்து ஷம்ஸுடைய 91வது வசனம், கது அஃப்லஹ மன் ஸக்காஹ வ கது ஹாப மன் தஸாஹ. யார் தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தாரோ அவன் தான் வெற்றி பெற்றவன் மறுமையில. யார் அதை மாசுபடுத்துறானோ, அப்படி செய்ய தவறிட்டானோ அவன் தான் தோல்வி அடைந்தவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இங்கதான் உள்ளம் என்பது இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டாங்களே, அப்புறம் எங்கேருந்து அதை வந்து சுத்தப்படுத்துறது? அதை சுத்தப்படுத்தலைன்னா அவன் நரகத்துக்கு தான் போய் சேருவான். மேலும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சூரத்து கஹஃபுடைய 18வது வசனம், 29வது வசனம் எல்லாம் மனுஷனுக்கு தேர்வு உரிமை இருக்கிறது என்பதை சித்தரித்து காட்டுகிறது. சூரத்துல் ஹஷ்ருடைய 18வது வசனம், ஒவ்வொரு ஆன்மாவும் நாளைக்கு என்ன சம்பாதித்து வைத்துள்ளது என்பதை பார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஸோ மறுமையில் அவன் அல்லாஹ்விடம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை வந்து அவன் வந்து உணர வேண்டும். அல்லாஹ் வந்து சூரியன் மீது சத்தியம் செய்யறான், சந்திரன், இரவு பகல், வானம், பூமி அனைத்தின் மீதும் சத்தியம் செய்யறான். அப்ப ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறான் என்ற அர்த்தம் இல்லைங்களா? சூரத்து ஷம்ஸ்ல நம்ம பார்க்கலாம், மனுஷன் வந்து இயந்திரம் அல்ல என்பதை உணர்த்துகிறான். மனுஷன் வந்து ஒரு அல்லாஹ் திட்டமிட்டு படைக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு படைப்பு, அது கண்ணியம் செலுத்துகிறான் அல்லாஹ். ஸோ மனிதனுடைய நடத்தை என்பது ரேண்டமானது கிடையாது, மாறாக அர்த்தம் உள்ளது. பிறகு நப்சின் மீது சத்தியம் செய்து சொல்கிறான் இல்லைங்களா? ஏன்னா அல்லாஹ் தான் அதை வடிவமைத்தான். மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நப்சு உள்ள அமைப்பை பற்றி அல்லாஹ் பேசுறான். ஆனா பிஹேவியரிசத்துல உள்ளம் என்பது முக்கியம் இல்லை என்று தூக்கி போட்டாங்க ஆரம்பத்திலே. ஸோ ஸோ அந்த உள்ளத்துல அதனுடைய நல்லவைகளையும் தீமைகளையும் அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். ஸோ நல்லது கெட்டது என்பது சூழல் மூலம் மட்டும் தீர்மானிக்கப்படுவது அல்லங்க, மாறாக அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபித்ராவாகட்டும், ஆன்மாவாகட்டும், எல்லாமே அவனுக்கு அதை சொல்லிக் கொடுக்குது. ஸோ மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது என்று பிஹேவியரிசம் சொல்லும்போது, மனிதன் தன்னை சுத்தப்படுத்த முடியும், அதன் மூலம் வெற்றி பெற முடியும் என்று சூரத்து ஷம்ஸ் சொல்லுது. ஸோ இது போன்ற சித்தாந்தங்களை நம்ம படிப்பது தவிர்க்க வேண்டும். அப்படி படிக்கும் போது வேற வழி இல்லைன்னும் போது, எஜுகேஷன் சிஸ்டம்ஸ்ல வரும்போது நம்ம இதுல இருக்கக்கூடிய நன்மைகள், தீமைகள் ரெண்டுத்தையும் தெரிந்து படிக்கும் போது நம்ம அதுல இருக்கக்கூடிய தீமைகளை விட்டு நம்ம தூரமாக முடியும். இல்லைன்னா நமக்கே தெரியாமல் அந்த ஜாஹிலால விழுந்து நம்மளுடைய வாழ்க்கையில சீரழித்துக் கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இது போன்ற வழிகெட்ட சித்தாந்தங்களிலிருந்து நம்மளை தூரப்படுத்துவானாக.